السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வாரந்தோறும் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் நமக்கு எடுத்து சொல்லப்பட்ட சில அமல்களுக்குரிய சிறப்புகள் சம்பந்தமாக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே நமக்கு வழிகாட்டி தரப்பட்டிருக்கக்கூடிய அமல இபாதத்துக்களை பார்க்கிற நேரத்தில் சில அமல்கள் முஸ்லிம் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இருக்கிறது. இன்னும் ஏராளமான அமல்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இதை இந்த முறையில் செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இதைவிட பல மடங்கு சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அமல்களுடைய சிறப்புகள் பற்றி நாங்கள் ஏன் படிக்கணும், அந்த சிறப்புகளை படித்து நாங்கள் ஏன் அந்த அமல்களின் இபாதத்துக்கள் கூடுதலாக ஆர்வம் காட்ட வேண்டும் என்றால், சுவர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் போகக்கூடிய சுவர்க்கம் ஒரே படித்தரம் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்வோம். ஏன்னா சில சகோதரர்கள்ட்ட ஒரு பிழையான கருத்து இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம், ஏதோ சில முக்கியமான கடமைகளை செய்து கொண்டு போகிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நேரம் ஒதுக்கி திக்ரு செய்வதோ குர்ஆன் ஓதுவதோ இன்னும் பல அமல்களை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாங்கள் எப்படியும் சொர்க்கத்துக்கு போத்தானே போகிறோம். நீங்கள் அமல்களின் சிறப்புகள் சம்பந்தமாக படித்து கூடுதலாக செய்தாலும் சொர்க்கத்துக்கு வரப்போறீங்க. முக்கியமான கடமைகளை நாங்கள் செய்கிறோம், உங்களோட சேர்ந்து நாங்களும் சொர்க்கத்துக்கு தான் வரப்போகிறோம். இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறதுன்னு சில ஆட்கள் அவர்கள் சில தெளிவுகள் இன்மையினால் கதைத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆக உயர்தரமான சுவர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லையும் ஆக உயர்தரமான ஒரு பட்டம் பதவியோடு இருக்கிறதுன்னு சொல்றதாக இருந்தால் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு, நல்ல மனிதர்களோடு ஒன்றாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அதுக்கு கீழுள்ள படித்தரங்களே மக்கள் இருப்பார்கள். அப்ப நாங்க அமல்களின் சிறப்புகளை ஏன் படிக்க வேண்டும் என்றால், இதை படித்து மேக்சிமம் ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு உச்சகட்டத்திலே நாங்கள் சிறப்புகளை அமல்களை செஞ்சு அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொண்டு அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கென்று ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல ஆக நம்பவண்ணுக்கே போயிடலாம், அதற்குரிய வழியை தேடுறது எங்களோட ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அமல்களுடைய சிறப்புகள் ஏராளம் இருந்தாலும் இருக்கின்ற குறுகிய நேரத்தில் ஒரு சில விடயங்களை சுட்டி காட்டலாம்னு ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால 103வது அத்தியாயம் சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர். இந்த சூறாவை நீங்க பாருங்க. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லிவிட்டு, எல்லா மனிதர்களும் அல்ல, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்,
பொதுவாக அல்லாஹு தாலா ஃபெஸ்ட்டுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறார் என்றால், மனிதர்கள் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தவிர, அந்த ஒரு சிலர் யார்? ஈமான் கொண்டு நல்லமல்களை யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களை தவிர அடுத்து எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இதில் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சிந்திக்கணும்னா ரெண்டு விஷயத்தை பாருங்க. ஒன்று, ஈமான் கொண்டிருக்கிறோமா? எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய ஈமானுடைய படித்தரம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஈமானுடைய படித்தரம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சுய பரிசோதனை செய்யணும். ஏன் சுய பரிசோதனை செய்யணும் என்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் எப்படி சொல்றான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலி, நீங்க அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கன்றாங்க. அது என்ன? குர்ஆன் உங்களுக்கு தெரியும், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 99 இடங்கள்ல வருது. யா அய்யுஹன் நாஸ் என்று கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல வருது. இப்போ சரியா பார்த்தா அப்படி அல்லாஹ் எப்படி சொல்லணும்? இப்போ ஈமான் கொண்டவங்களை பார்த்து திரும்ப ஏன் ஈமான் கொள்ள சொல்லணும்? இப்போ யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, பொதுவாக எல்லாரும் அடங்குவாங்க. ஈமான் கொண்டவங்க அடங்குவாங்க, ஈமான் கொள்ளாதவர்கள் அடங்குவாங்க. எல்லாரையும் பார்த்து யா அய்யுஹன் நாஸ் ஆமினு பில்லா, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா ஒரு பரவாயில்ல, ஏதோ அடே மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்ளுங்கன்னு விழிக்கிறான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எந்த வார்த்தையை யூஸ் பண்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கன்றான். அது அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க இன்றைக்கு ஈமான் கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை பத்தி நம்பி இருக்கிறோம், மலக்குமார்களை பத்தி நம்பி இருக்கிறோம், வேதங்களை பத்தி நம்பி இருக்கிறோம், நபிமார்கள் ரசூல்மார்களை பத்தி நம்பி இருக்கிறோம், மறுமை நாளை பத்தி நம்பி இருக்கிறோம், கதா கதிரை பத்தி நம்பி இருக்கிறோம். நம்பினாலும் அல்லாஹ் திரும்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, திரும்பவும் நீங்க அல்லாஹ் ரசூலை பத்தி ஈமான் கொள்ளுங்கன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? தக்கீத். அதாவது நாங்க நம்பிட்டோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த விசுவாசமும் என்னுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதா என்பதை டெஸ்ட் பண்றதே எங்களோட கடமை. ஏன்னா மனுஷன் இன்றைக்கு வித்தியாசமான உலகத்தில் வாழ்றான், அவனுடைய ஈமான் கூடும் குறையும். குர்ஆன் நல்லா சொல்றான் தானே, அல்லாஹ்வை பத்தி ஞாபகப்படுத்தப்பட்டால் ஈமான் கூடணும், ஞாபகம் குறைகிற நேரத்தில் ஈமான் குறையணும். அதனால சகோதரர்களே, அமல் இபாதத்துக்களுடைய சிறப்புகளை நம்ம படிச்சு நம்ம தொழுது கொண்டிருந்தாலும் அது தொழுகை எப்படி உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாத்துறது. நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாலும், இப்போ நேற்றும் குர்ஆன் ஓதினோம், இன்றைக்கும் குர்ஆன் ஓதினோம் வைங்களேன். இப்போ குர்ஆன் ஓதுறதை பற்றி என் பயான் கேட்கணும் என்றால், இன்றைக்கு சொல்லப்படுற பயான்ல நமக்கு தெரியாத ஒரு வித்தியாசமான ஒரு உதாரணம் சொல்லப்படுமோ, நமக்கு தெரியாத ஒரு சிறப்புகள் சொல்லப்படுமோ, அப்படி சொல்லப்பட்ட சஹீஹானதாக இருந்தால் ஏன் நம்ம அந்த சிறப்பு அடையக்கூடாது என்று நாங்கள் யோசிக்கணும். அதனால தான் சகோதரர்களே, அமல்களின் சிறப்புகளை பற்றி நம்ம படிக்கணும். நாங்கள் படிக்கிறது ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ சிலாக்கள் சில இடங்களில் அமல்களின் சிறப்புகள் என்று சும்மா வாசிச்சுட்டு போவாங்க. அது சஹீஹானதும் இருக்கும், தஈஃபானதும் இருக்கும், அதையும் தாண்டி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கும். அதை ஆர்வப்படுத்துவாங்க. இப்போ மக்கள் யோசிப்பாங்க, அது இப்படியெல்லாம் சிறப்பு இருக்குதான்னு அதை வரிஞ்சு கட்டி செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் அந்த விஷயத்தை கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு செஞ்ச என்ன காரணத்துக்காகன்னு தேடி பார்த்தீங்கன்னா தஈஃபான செய்தி, பலவீனமான ஒரு செய்தியை சொல்லி மக்களை ஆர்வப்படுத்தி இருப்பார்கள். இது கூடாது. ஒரு அமலுக்கு ஆர்வப்படுத்துவதாக இருந்தாலும் சரியான சஹீஹான விடயங்களை மாத்திரம் சொல்லித்தான் ஆர்வப்படுத்த வேண்டுமே தவிர, பொய்யான பிழையான கதைகளை சொல்லி இதை செஞ்சீங்கன்னா அப்படி இருக்கலாம், இதை செஞ்சீங்கன்னா அப்படி இருக்கலாம், அதை சாதிக்கலாம், அது கிடைக்கும் என்று பொய்யாக சொல்ல முடியாது என்பதையும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ளணும். எனவே சகோதரர்களே, இப்பொழுது நம்ம பார்க்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அமல்களுக்காக வேண்டி நமக்கு சொன்ன சிறப்புகள் என்ன இருக்கிறது என்பதை தேடி பார்த்தீங்கன்னா, முதலாவது தொழுகை. இப்போ நம்ம எல்லாரும் தொழுகிறோம் தானே. இந்த தொழுகையினுடைய காரணம் என்ன? ஏன் தொழணும்? பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு அமல்கள் இபாதத்துக்கள் என்று ஏன் சில விடயங்களை செய்யணும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார் என்றால், இப்போ நம்ம இஷாவுக்கு இந்த இடத்துல தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், ருக்கூக்கு போகிறோம், சுஜூதுக்கு போகிறோம். இதனால் அல்லாஹ்க்கு என்ன கிடைக்குது? எங்கேயோ நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய நாங்கள் அதான் சத்தத்தை கேட்டு மஸ்ஜிதுக்கு வரோம், தக்பீரை கட்டுறோம், ருக்கூக்கு போய் சுபஹான ரப்பியல் அதீம் என்கிறோம், திரும்ப சுஜூதுக்கு போய் சுபஹான ரப்பியல் ஆலா. இதில் என்னத்தை உணர்த்துதுண்டா, அனைத்து அமல்களும் இபாதத்துகளும் மனிதர்களாகி நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது. சொல்றதை செய்கிறோம், நம்ம ரெடி. அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான், ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர் அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் அடிமைகள்.
இந்த உலகத்திலே நாங்கள் அடிமைகள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிப்பதற்குத்தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா இபாதத்துக்கள் அமல்களை வைத்திருக்கிறார் என்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அமல்களை பார்க்கிற நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதுதானே. உதாரணத்துக்கு நீங்க நிறைய விஷயத்தை பாருங்க பாப்போம். இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, காபத்துல்லாஹ் தவாஃப் செய்றாங்க. இப்ப எல்லாரும் எப்படி தவாஃப் செய்யணும்? தன்னை இடது பக்கத்தை காபாவின் பக்கம் திருப்பி தவாஃப் செய்றாங்க. ஏன் 7 ரவுண்ட் சுத்தணும்? ஏன் அங்க போய் தவாஃப் செய்யணும்? உலகத்தில் உங்களுக்கு எங்கேயும் செய்யலாத ஒரு அமல், ஏன் அதை போய் செய்யணும்? இதனால அல்லாஹ்க்கு என்ன கிடைக்குது என்றால், அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாங்கள் எங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துறோம். அல்லாஹ் சொன்னதை செய்யறோம். இதான் ஆக முக்கியம். நாங்கள் அல்லாஹ்வோட மிக நெருங்கணும். என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னதை செய்யணும். சொபகுல எலும்பி தொழுங்கானா தொழணும். அதை இப்ப நமக்கு இப்படி நெகோசியேட் பண்ணலுமா? சொபகுல எலும்பி தொழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையும் சேர்த்து 5 வக்து தானே, அதுக்கு பதிலாக நான் சொபகு இல்லாமல் 10 வக்து தொழுறதுக்கும் நாங்கள் ரெடி. செய்யலுமா? செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் எங்களை டெஸ்ட் பண்றான். இந்த நேரத்தால் இந்த நேரத்துக்கு உனக்கு செய்யலுமா? இந்த டேட்டுக்கு உனக்கு செய்யலுமா? இந்த டேட்டுக்கு இந்த இடத்துல தான் நீ செய்யணும்னா அதை செஞ்சாகணும். இது அடிமைத்துவத்தை உணர்த்துறது. வருஷத்துல சந்திர கணக்குக்கு சூரிய கணக்குக்கு இடையில 10 நாள் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமா பிறையை வச்சு நீங்க வருஷத்தை பார்த்தீங்கன்னா 354 நாட்கள் வரும். சூரியனை வச்சு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் வரும். கிட்டத்தட்ட சாதாரணமா வருஷத்துல அல்லாஹு தஆலா ஒரே ஒரு நாள் மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அரஃபா மைதானத்துல துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9ல இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்க கூடணும், அதுல கொஞ்ச நேரமாவது நீங்க நிக்கணும், அப்பதான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை, இந்த செய்தியை அமுல்படுத்துறதுக்கு உலகத்துல எவ்வளவெல்லாம் தூர தொலைவுல நாடுகள் இருக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். எங்களுக்கு 12 மணித்தியாலம் பயணம், 20 மணித்தியாலம் பயணம், எங்களால் வர முடியாது, நாங்கள் எங்க நாட்டில இருந்தே செஞ்சு செய்யலுமா? இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்குது. இப்போ ஜூம்ல இன்னைக்கு முழு உலகத்தில் உள்ளவங்களையும் வச்சு ஜூம்ல இன்னைக்கு பேன் செய்யறாங்க, கிளாஸ் நடத்துறாங்க. இல்ல நமக்கு அங்க வர முடியல, நாங்க இங்கிருந்து ஜூம் மூலமாக அதை பார்க்கிறோம், ஏழும முடியாது. அல்லாஹ் அந்த இடத்துக்கு வர சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய்த்தான் ஆகணும். அந்த இடத்தில் நிக்க சொன்னாலும் அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும். அப்ப நீங்க ஓவரோலாக எல்லா அமல்களை பார்த்தீங்கன்னா, சில அமல்கள் இருக்குது இருக்கிற இடத்துல செஞ்சுட்டு போகலாம், சில அமல்கள் இருக்குது ஊர்ல இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து செய்யணும், இன்னும் சில அமல்கள் இருக்குது சீசனுக்கு செய்ய வேண்டிய அமல்கள். ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு நினைச்ச மாசத்துல பிடிக்கல, அது பிறகு பிறை மூலமாக தீர்மானிக்கப்பட்டு ரமதான் என்று தீர்மானிச்சதுக்கு பிறகு நம்ம பிடிக்கணும். குறிப்பிட்ட நேரத்துல பிடிக்கணும், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட மெத்தட். அப்ப இதெல்லாம் நீங்க சரியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? சில ஆட்கள் கேட்பாங்க, எதுக்கு செய்கிறோம்? நாங்கள் அடிமைகள் என்பதை நாளாந்தம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அமல்களோட முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சோம் என்று சொன்னால் அதனுடைய சிறப்புகளை தேடி 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 எங்களுடைய வாழ்க்கையில நிறைய அமல்களை செய்வதற்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ தொழுகையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தொழுகை கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, இந்த தொழுகையினுடைய சிறப்பை பற்றி ரசூல் எப்படி சொல்றாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்றாங்க. எப்படி உதாரணத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. அரஐதும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். நபிகளார் அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மக்களே, உங்களை யாராவது ஒருத்தர் வீட்டில் அரஐது லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்களோட வீட்டு கதவு இருக்குது இல்லையா, அந்த வீட்டு கதவோடு ஒரு ஆறு ஓடுது, ஒரு ஆறு ரிவர் ஓடிக்கொண்டிருக்கிறது. யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். இப்போ கூட வீட்டு கதவோடு தானே ஆறு ஓடுது. இப்போ நீங்க அந்த ஆற்றுல ஒரு நாளைக்கு 5 விடுத்தங்கள் குளிக்கிறீங்க, 5 டிப் அந்த ஆற்றுல நீங்க குளிக்கிறீங்க. ஹல் யப்கா மின் தர்னிஹி ஷைஉன். நபிகளார் கேட்குறாங்க, ஒரு வீட்டு கதவோடு ஓடுற அந்த ஆற்றுல ஒரு நாளைக்கு 5 முறை நீங்க குளிச்சீங்கன்னா உங்களோட உடம்புல ஏதாவது அழுக்குகள் பேலன்ஸ் ஆகுமா, ஊத்து ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறாங்க. அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யப்கா மின் தர்னிஹி ஷை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி ஓடுற ஆத்துல 5 முறை ஒருத்தர் குளிப்பாராக இருந்தால் எந்த ஒரு அழுக்கும் அவருடைய பொடியில பேலன்ஸ் ஆகாது அப்படின்றா. அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேள்வியை கேட்டு சஹாபாக்களிடமிருந்தே பதிலை எதிர்பார்த்ததற்கு பிறகு நபிகளார் திரும்ப விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா? ஃபதாலிக யம்ஹுல்லாஹு
பிஹின்னல் ஹதாயா. இது மாதிரி தான் இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்றான். எவ்வளவு அழகான உதாரணத்தை பாருங்க. இப்ப நாங்க சும்மா உதாரணத்துக்கு ஒரு நேரத்துக்கு 5 நேரம் தொழுங்கப்பா, 5 நேரம் தொழுதீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சிம்பிளாக சொல்றதை விடவும் நபிகளார் ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டி அந்த உதாரணத்தின் மூலமாக மக்களிடமிருந்தே பதிலை சொல்ல வைத்து எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால் இந்த தொழுகை அவ்வளவு முக்கியம். அப்போ ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சிங்கன்னா எப்படி ஊத்த உடம்புல நிற்காதோ, அழுக்குகள் நிற்காதோ, அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வக்துகள் நீங்க தொழுதீங்கன்னா பொடி உங்களோட உள்ளத்துல உங்களோட உடம்புல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் அல்லாஹு தஆலா அந்த தொழுகையின் மூலமாக அழித்து போடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில 528வது ஹதீஸாகவும் ஸஹீஹ் முஸ்லிம்ல 667வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல நபிகளார் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 நேர தொழுகையும், நல்லா கேட்டுக்கொள்ளும், 5 நேர தொழுகையும், வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு கிழமை ஜும்மா தொழுதலிருந்து அடுத்த கிழமை ஜும்மா வரும் வரைக்கும் அந்த 7 நாட்கள் இந்த ஜும்மா தொழுகையும், வரமதானு இலா ரமதான், ஒரு வருஷம் ரமதான்ல இருந்து அடுத்த வருஷம் ரமதான் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியும், முகஃபிராத்தும் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர், 5 நேர தொழுகை, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா, ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதான், இந்த விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது, பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் என்று நபிகளார் சொல்றாங்க. இந்த தொழுகையுடைய சிறப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 5 நேரம் தொழுதீங்கன்னா தொழுகையின் மூலமாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க 5 நேர தொழுகை என்பது எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு குற்றப்பரிகாரம். பின்னைக்கு நாங்க ஒரு நாள் எடுத்துக்கோங்களேன், ஒரு நாளையில சகோதரர்களே எவ்வளவு பாவங்கள் எங்களை அறியாம செய்யப்படுது. இப்போ ரோட்டால நடந்து போறோம், பார்க்கக்கூடாத காட்சிகள் பார்க்கப்படுது, கேட்கக்கூடாத சில விடயங்களை கேட்கப்படுது, சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்குது, அதை தாண்டி போக வேண்டி இருக்குது, பார்க்க வேண்டி இருக்குது. நம்ம அறியாம ஷைத்தான் எங்களை கொண்டு வந்து சில பாவங்களை எங்களை சிக்க வச்சிடறான். இப்படி நிறைய விஷயங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தொழுதுட்டோம்டா, சரியாக அல்லாஹ்வை பயந்து இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நேரத்துக்கு தொழுகையில ஈடுபட்டுறோம்டா, எங்களை அறியாம சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை மீட்கிறதுக்கும் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் உரிய ஒரு குற்ற பரிகாரமாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டு நேரத்துக்கு தொழக்கூடிய அந்த பழக்கத்தை நம்மளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை பற்றி நிறைய சிறப்பான ஹதீஸ்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல வரல. அடுத்த விஷயம் அமல்களின் சிறப்புகள் என்று வருகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுபஹ் தொழுகைக்கு ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இஷா தொழுகைக்கும் ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சுபஹுடைய முந்தைய 2 ரக்காத்துக்கு சுன்னத்து தொழுகைக்கு ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறது எங்களோட லைஃப்ல இன்னும் அமல்கள்ல ஆர்வப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுவது இருக்குதே, ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த துனியாவை விடவும் துனியாவில் இருக்கக்கூடிய விடயங்கள் நமக்கு கிடைப்பதை விடவும் சிறப்புக்குரியது என்றாங்க. அவ்வளவு என்ன அதுல இருக்கிறது. சுபஹுடைய கடமையான 2 ரக்காத்துகளுக்கு முன்னாடி நாங்க சுன்னத்து நஃபிலாக தொழுகிற அந்த 2 ரக்காத்துகளுக்கு இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சிறப்பை நபிகளார் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதை யோசிக்கணும். ஏன் அதை ரசூல் சொல்றாங்கன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சுபஹ் தொழுகிறதுக்கு கட்டாய கடமை, ஃபர்து தானே, அதை மிஸ் பண்ணலாம். கட்டாய கடமை என்றதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வச்சு அந்த நேரத்துக்கு எழும்பி எப்படியாவது சுபஹ் தொழ பார்க்கணும். அது கடமை, நீங்க தொழுதுதான் ஆகணும். அதுக்கிடையில அப்ப நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி சுபஹ்க்கு எழும்புறதே பெரும்பாலாக இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் அதை விட கொஞ்சம் நேரத்தோட எழும்பி நம்ம சுபஹுடைய 2 முந்தின சுன்னத்தையும் தொழுவது என்பது ஒரு தியாகம் தான். ஏன்னா நம்ம எப்படி யோசிப்போம், எங்களால் இப்போ சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் தொழுதா தொழுகையை மிஸ் பண்ணினா பாவமா? பாவம் இல்லை. ஃபர்தான தொழுகைக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் சுன்னத்துக்களை மிஸ் பண்ணினா பாவம் இல்லை. ஆனா அதனால பாவம் இல்லை என்பதனால் நிறைய மக்கள் விடுவதற்கு தான் சான்சஸ் கூட. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா,
உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? சுபஹுக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத்து தொழுகைய நீங்க தொழுதீங்கன்னா அதுக்குரிய கூலி, அதுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த துனியா இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் உங்களுக்கு சிறந்ததுண்டா. நீங்க யோசிச்சுக்கோங்க, எவ்வளவு ஒரு சிறப்பான கூலி அல்லாஹு தாலா நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களை, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் இதை மட்டும் இந்த சிறப்பு மட்டும் சொல்லிட்டு சும்மா இருக்கவும் இல்லை. இப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? சுபஹுட முந்தின 2 ரக்காத்து தொழுங்க, சுன்னத்தை தொழுங்க, தொழுதா உலகத்தை விடவும் அது சிறந்ததுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கல. ஆயிஷா இங்க அவதானிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துடைய விஷயத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மினன் நவாஃபில் அஷத் தஆஹுதன் மின்ஹு அலா ரக்அத்தைல் ஃபஜ்ர். பொதுவாக ரசூலுல்லாஹ் அதிகமாக நஃபிலான தொழுகைகளை தொழுவாங்க, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவாங்க. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க தெரியுமா, சுபஹுடைய இந்த முந்தின 2 ரக்காத்துக்கு காட்டின மாதிரி முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் வேற எந்த ஒன்றுக்கும் காட்டலன்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 1169வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத் தொழுகைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்றால், நாங்கள் அதுல கேலஸாக இருக்காம, கணக்கில்லாம இருக்காம, மேக்சிமம் நம்ம என்ன செய்யணும்? பாங்கு செல்ல நேரத்துக்கு நாங்க எழும்பினாலும் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. ஜமாத்துடைய நேரத்தை பார்த்து, எத்தனை மணிக்கு பள்ளிகளை ஜமாத் தொழுகை நடத்தப்படுது, அந்த நேரத்தை பார்த்து வீட்டிலேயே அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு வர முடியுமாக இன்னும் சிறந்தது. அப்படி இல்லை, வீட்டில் தொழுதுட்டு நீங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபர்தான ஜமாத் உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னா மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது. இது ஆண்களுக்குரியது. பெண்களும் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க சுபஹு கிளம்பி தொழுகிற நேரத்துல உங்களுக்கும் தான் இந்த சுன்னத்தான தொழுகை இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் சிறப்பு இருக்குது. எனவே வீட்டுல நீங்க தொழுகிற நேரத்துல முதலாவது 2 ரக்காத் சுன்னத்தையும் தொழுததற்கு பிறகு ஃபர்தான தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அது ஏற்றம் மிகப்பெரிய சிறப்புக்குரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அடுத்தது சுபஹு தொழுகை, ஃபர்தான தொழுகை. இதுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவாக முஸ்லிம் என்ற அடிப்படையில் 5 நேரம் தொழணும், யாருக்கும் எந்த ஒரு தொழுகை மிஸ் பண்ண இயலாது. ஆனால் ஸ்பெஷலி ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு ஒரு சிறப்பு சொல்றாங்க தெரியுமா? இதுதான் இன்றைக்கு எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. சிலாக்கள் இன்னைக்கு ரிஸ்க்கு கஷ்டமாக இருக்குது, வியாபாரத்தில் கொஞ்சம் நினைச்ச ப்ராஃபிட் வரது இல்லை, நாங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது, சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அப்படி என்று சொல்றோம். சோதனை வரும் தான். ஆனால் நம்ம ஃபெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ண தெரியுமா? இந்த சோதனை எங்கிருந்து வருது? வியாபாரத்தில் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வருது இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் நினைக்கிறதும் நடக்குது இல்லை என்றா நம்ம ஃபெஸ்ட்டுக்கு யோசிக்கணும். அடே, நான் இன்றைக்கு அல்லாட பொறுப்புல இருக்கிறேனா இல்லையா? அல்லாஹ் என்ன கைவிட்டு இருக்கிறானா? அல்லாட கைக்குள்ள என்ன வச்சிருக்கிறான்? அல்லாட பொறுப்புக்கு கீழால் இன்றைக்கு நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு பார்க்கணும்னு தெரியுமா? இன்னைக்கு சுபஹு தொழுதனா இல்லையா? ஏன் தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல 657வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹு தொழுகையை தொழுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். இதை விட ஒரு சிறப்பு வேணுமா உங்களுக்கு? இதை விட ஒரு சிறப்பு? அப்ப நாங்க காலையில் 9 மணிக்கு போய் கடையை திறக்கிறோம், 10 மணிக்கு போய் கடையை திறக்கிறோம், திறக்கக்குள்ளே என்னப்பா லொஹர் ஆகுது, அசர் ஆகுது, இன்னும் எங்களுக்கு நினைச்சதும் கிடைக்குது இல்லைன்னா நம்ம யோசிக்கணும், இன்றைக்கு நான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறேனா இல்லையா? சுபஹு தொழலாடி நீங்க எப்படி அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு சொல்றீங்க? நம்ம அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்தா தான் அல்லாஹ் எங்களுக்கு தேவையானதை தருவான். நம்ம அப்படி யோசிப்போமே. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹு தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். சுபஹு தொழுதாத அல்லாஹ்வுடைய பொறுப்புல உங்களுக்கு இருக்கிற சான்ஸ் கிடைக்கும். அப்ப நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணணும் தெரியுமா? எனக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழே இல்லாம எனக்கு இருக்கலாம், எப்படியாவது அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழே நான் போய் திரணும். அப்ப எனக்கு சேஃப், அது இன்சூரன்ஸ். எனக்கு அல்லாஹ் எல்லா விதமான தீங்குகள் இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், லொஸ்ட்ல இருந்து பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு நிறைய ப்ராஃபிட் தருவான், பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் என்னை கலட்டுவானேன். நான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கீழே நான் இருக்கிறேன். எனவே சகோதரர்களே, சுபஹு தொழுகைக்கு அவ்வளவு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கடா, இந்த சிறப்பை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி புகாரியில 615வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகளார் சொல்றாங்க, லவ் யஅலமூன மா ஃபில் இஷாஇ வஸ்ஸுப்ஹி. இஷா தொழுகையை தொழுதா, சுபஹு தொழுகையை தொழுதா, இதுக்கு என்ன சிறப்புகள் இருக்கிறது, இதற்கு என்ன பெனிஃபிட்ஸ்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அறிவார்களாக இருந்தால், இந்த மக்களுக்கு தெரியுமாக இருந்தால், லஅதௌஹுமா வலவ் ஹபுவன். இஷாவுடைய தொழுகைக்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் தவண்டாவது அவர்கள் வருவார்கள் நபிகளார் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா?
ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல சொபகு தொழுகையோட சிறப்பை பத்தி என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சொபகை யார் தொழுகிறாங்களோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? லவ் யஅலமூன மா ஃபில் இஷாஇ வஸ்ஸுப்ஹ், இஷா தொழுகையை தொழுதால் சுபகு தொழுகையை தொழுதால் என்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை அந்த மக்கள் அறிந்து கொண்டால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவன், தவண்டாவது பள்ளிக்கு வருவாங்க, இந்த 2 வக்துக்கும் வருவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சில சிறப்புகளை மறைச்சிட்டாங்க. என்ன சிறப்புகள் மறைச்சிட்டாங்க? இஷா தொழுதா உங்களுக்கு இது கிடைக்கும் என்று எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லல. சுபகு தொழுதால் என்ன கிடைக்கும் என்றதுல ஒன்றை சொல்லி இருக்கிறாங்க. என்ன? சுபகு தொழுதீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பீங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் ஸல்லல் பர்தைனி தகலல் ஜன்னah, யார் ஃபஜ்ர் தொழுகையும் சுபகையும் அஸ்ரையும் யார் தொழுகிறாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதுவும் ஒரு சிறப்பு. அதெல்லாத்தையும் தாண்டி ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். நம்ம அதை அடைஞ்சு கொள்ளணும், நாங்கள் ட்ரை பண்ணணும், அது மறுமையில் உங்களுக்கு விளங்கும் என்ற அடிப்படையில் தான் நபிகளார் சொன்னாங்க, இஷா தொழுகையையும் சுபக தொழுகையும் நீங்க வந்து தொழுதீங்கண்டா என்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் தவண்டாவது வருவாங்க என்று ரசூல் சொல்லிட்டாங்கடா. இது ஒரு அலர்ட் உண்டு. இது எங்களை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது, இது எங்களை ஆர்வப்படுத்துறது. இப்போ நாங்கள் சொல்றதே எப்படி தெரியுமா? அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, நீங்க மிஸ் பண்ணாம வாங்க, வந்தாத்தான் ஒரு மாசத்துக்கு போறோம் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம உங்களுக்கு தருவோம்னு நாங்கள் என்ன செய்வோம்? அட அதுக்குள்ள இருக்கிறது நமக்கு தெரியலையே, எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு மாசம் கண்டினியூவா போ, இன்னும் ஒரு மாசம் முடியக்குள்ள அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை எங்களுக்கு பார்க்கலாம், வாரவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது என்று சொன்னா நாங்க எப்படியாவது அந்த மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கறதுக்கு ஆசை தானே. எல்லாருக்கும் ஒன்று மறைச்சி இந்த வந்தவங்களை மட்டும் தான் நம்ம காட்டுவோம், இன்ட்ரெஸ்ட் நம்ம தேடுவோம், எப்பதான் அதை உடச்சி காட்ட போறேன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அது மாதிரி நபிகளார் சொல்றாங்க, சுபகு தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் தொழுதா என்ன கிடைக்கும் என்பதை மக்கள் அறிவார்களாக தவண்டாவது வருவாங்கன்னா எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் ஒன்று காத்து இருக்கிறது, எவ்வளோ பெரிய பயன்கள் நமக்கு தருவதற்கு அல்லாஹ் தஆலா செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான் என்பதை நபியுடைய இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தெளிவாக ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் என்றா இந்த ஹதீஸ் மட்டும் எங்களுக்கு போதும். சுபகுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் நிறைய கூலிகளும் நிறைய பயன்களும் நிறைய கிஃப்ட்டுகளும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் உறுதியாக நம்புறோம். நபியுடைய வார்த்தை பொய் சொல்ல மாட்டார், சஹீஹான செய்தி, இதுல பொய் இருக்காது. எனவே இந்த ஹதீஸை நாங்கள் ஆழமாக நம்புவோமாக இருந்தால் நாங்கள் யாரும் சுபகையும் இஷாவையும் மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் யாரும் எங்களோட மனைவிமார்களை தொழுகையை மிஸ் பண்றதுக்கு விட மாட்டோம். நாங்கள் யாரும் எங்களோட கண்ட்ரோலுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொழுகையை விட்டு மிஸ் பண்றதுக்கு விட மாட்டோம். அவ்வளவு சிறப்பு இந்த தொழுகைக்கு இருக்கின்றன என்பதை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸை படித்ததற்கு பிறகும் இந்த சான்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, எங்களோட ஒன்றாக இருந்தவர்கள், ஒன்றாக கதைத்தவர்கள், ஒன்றாக மஸ்ஜிதிலே தொழுதவர்கள் திடீர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் இல்லை. இந்த கிழமை ஜும்மாக்கு வந்தவர் அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு இல்லை, மௌத்து திடீரென்று வருது. புதினமான நோய்கள், திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள் ஏற்படுகின்றன. அப்ப நாங்க எப்ப இந்த துனியாவுல இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறோம்னு யாருக்கும் தெரியல, எவ்வளவு காலம் தொலை போறோம்ன்றது யாருக்கும் தெரியல. அப்ப இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நாங்க ட்ரை பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருக்கிற இந்த காலத்துல இந்த சிறப்பையும் நான் அடைந்து கொள்வேன். சுபஹுக்கு இருக்கிற சிறப்பையும் அடைந்து கொள்வேன், இஷா தொழுகைக்கு இருக்கிற சிறப்பையும் அடைந்து கொள்வேன், முந்தின சுன்னத்துடைய சிறப்பையும் அடைந்து கொள்வேன், எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்வேன். அப்ப சுபஹுடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத் தொழுகைக்கு ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் தனியே சொல்லி போட்டு, பொதுவாக இன்னொரு ஹதீஸ்ல ஒரு நாளைக்கு தொழ வேண்டிய சுன்னத்து தொழுகைகளை பற்றியும் நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம்தான், மஸ்ஜிதுக்கு தொலை வந்தா நீங்க எங்க நிக்கிறது, எந்த இடத்துல நிற்பீங்க? முதல் சஃப்லையா, 2வது சஃப்லையா, 3வது சஃப்லையா? இப்போ ஓவர் க்ரௌடாக இருக்கக்கூடிய நீங்க இருக்கிற யாருக்கெல்லாம் முதல் சஃப் கிடைக்குதோ அவங்க முதல் சஃப்ல இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி 2வது சஃப் 3வது சஃப் அப்படின்னு போக வேண்டியதான். ஆனா நாங்க ட்ரை பண்ணி நாங்க நினைச்சு டார்கெட் பண்ணி வர வேண்டியது முதல் சஃப் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் என்ன சொல்றாங்க, லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல். 2 விஷயம். இந்த பாங்கு சொல்றதுக்கு அதான் சொல்றது, அதான் சொன்னால் என்ன சிறப்புகள் கிடைக்கும் என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதலாம் சஃப்ல தொழுதால் என்ன கிஃப்ட்டுகள் என்ன பெனிஃபிட்ஸ்கள் கிடைக்கும் என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால். பாருங்க, இதுலயும் பெனிஃபிட்ஸ் ரசூலுல்லாஹ் மறைச்சு தான் சொல்றாங்க. ஒரு சில ஹதீஸ்கள் சில விஷயங்கள் சொன்னாலும் கிடைக்க போகின்ற 100க்கு 100 பெனிஃபிட்ஸ் பயன்கள் ரசூலுல்லாஹ் அப்படி கொஞ்சம் மறைச்சு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் இதுல போட்டி போட்டுக்கொண்டு வரணும்.
மக்கள் ஆர்வமாக ஈடுபடணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ்களை முழுமையாக பார்க்கணும்னா மறுமையில் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த துனியா என்பது எங்களுக்கு ஒரு சோதனை களம், பரீட்சை தான். செல்றதை செஞ்சுட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொன்னால் என்ன சிறப்பு என்பதையும், வஸ்ஸஃபில் அவ்வல் முதல் சஃப்ல வந்து நின்று தொழுதால் என்ன சிறப்பு என்பதையும் அவர்கள் அறிவார்களாக இருந்தால் சும்மலம் மெஜிது. இப்போ அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, பாங்கு சொல்லணும், முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக தொடங்கிட்டோம்னா எல்லாருக்கும் முதல் சஃப்பும் கிடைக்காது, எல்லாருக்கும் பாங்கு சொல்லவும் எல்லாரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ ஒரு முடிவுக்கு வருவாங்க, என்ன தெரியுமா, எனக்கும் பாங்கு சொல்லணும், அதான் சொல்லணும், எனக்கும் முதல் சஃப்ல தொழணும் என்று எல்லா மக்களும் போட்டி போட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் துண்டு குலுக்கி போட்டுத்தான் நீங்க முதல் சஃபை செலக்ட் பண்ண வேண்டி வரும். துண்டு குலுக்கி போட்டு தான் லொஹருக்கு யாரு பாங்கு சொல்றது, அசருக்கு யாரு பாங்கு சொல்றது தேடி வருவீங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா, முதல் சஃப்ல தொழுவது மிக சிறப்புக்குரியது. ஒவ்வொரு வக்துக்கும் அதான் சொல்றது, பாங்கு சொல்றது மிக சிறப்புக்குரியது. இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை மக்கள் அறிவார்களாக இருந்தால் துண்டு குலுக்கி போட்டாவது அந்த இடத்தை எடுத்துக்கொள்வாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட நாட்டில் முதல் சஃப்ல வந்து போட்டி போடுறதை குறைச்சு. நீங்க வெளிநாடுகளில் சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள், ஒரு முறை ஒரு முக்கியமான ஒரு உஸ்தாத் அவரை சந்திக்கிறதுக்கு போயிருந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் ரியாதில் அவர் முதல் சஃப்ல இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம், மகரிபுக்கு 5:30 மணி, மகரிபுக்கு முதல் சஃப் நினைச்சு கூட பார்க்கல. சரி, மகரிப் தொழுது முடியும், இஷாவை பார்த்தா நினைச்சு கூட பார்க்கல. அது யாரும் உசும்புறாங்க இல்லை, யாருமே உசும்புறாங்க இல்லைங்க. பிறகு விசாரிச்சு பார்த்தா அப்போ ஒருத்தர் வந்து தண்ணி குடிக்க தேவைப்படுது. நல்லா பார்த்து, இது நீங்கள் நல்லா யோசிக்கணும். அது இருந்த ஒரு பக்கத்தில் நான் கதைச்சு கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு மனிதர், அவருக்கு தண்ணி குடிக்க தேவைப்படுது. இப்போ அவர் எலும்பி போய் தண்ணி குடிக்கணுமா இல்லையா? எலும்பி போய் தண்ணி குடிக்கணும். அந்த இடத்திலிருந்து எலும்பி தண்ணி குடிக்கிறதுக்கு போனாருண்டா அந்த இடம் போயிடும், கன்ஃபார்ம். இது நான் கண்ணால் கண்டதை சொல்றேன். இப்போ அவருக்கு தண்ணி தாகம், அவர் என்ன தெரியுமா செய்கிறார், அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஆளை இப்படியோ கஷ்டப்பட்டு அழைக்கிறார். அழைச்சி அவரோட கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தண்ணி ஒரு பொட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்றார். பள்ளி மஸ்ஜிதில் ஃப்ரீயாக நிறைய ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குது, அது ஃப்ரீயாக கொடுக்குறது. ஆனால் இவர் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் கொடுக்குற, ஹதியாக கிஃப்டாக கொடுக்குறார். தண்ணி போத்தல் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அப்போ அவர் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா, 100 ரியால் கொடுக்குறாரு. சாதாரணமாக 100 ரியால் கூட இந்தியத்தில் பெரும்பாலும் 9,000 ரூபா. சாதாரண இன்றைக்குள்ள ரியால் ரேட்டை பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா. அந்த தண்ணி போத்தலோட விலை 1 ரியால், 90 ரூபாட வேலை. அது 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு இந்த அங்கே இருக்கக்கூடிய தண்ணி போத்தலை எடுக்கிறதுக்கு இங்கே இருந்து 100 ரியால் கொடுத்து எடுக்கிறார். அப்போ இதை நான் பார்த்து கொண்டு இருந்து நான் சும்மா அப்படி சுவாரஸ்யமாக பேசக்குள்ள அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் 100 ரியால் கொடுத்தீங்க 1 ரியாலோட தண்ணி போத்தலுக்கு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவர் சொன்ன வார்த்தை அது என்ன உங்களுக்கு தெரியுமா, ஹதீஸ் வருது, அது 100 ரியால் மாதிரி இல்லை, நான் இந்த இடத்திலிருந்து எழும்பி தண்ணீர் குடிப்பதற்கு அந்த இடத்துக்கு போனால் முதல் சஃப் எனக்கு கிடைக்காது, கன்ஃபார்ம் என்றார். எனக்கு அந்த 100 ரியாலை விட பெருசி எனக்கு முதல் சஃப் கிடைக்கிறது என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆச்சரியம். இது நான் இன்னொருத்தர் சொன்னதை சொல்றது, நானாக பேசினதை சொல்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், அவர் ஸ்ரீலங்காவுக்கும் இலங்கைக்கும் வந்து சில மதரசாக்களை பாடங்கள் நடத்துவார், நிகழ்ச்சிகள் செய்வார். அவரும் அந்த இடத்துல மகரிபுக்கு போகிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வரல, நான் இஷாவையும் தொழுதுட்டு தான் வரேன், என்னை இந்த இடம் போயிடும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரக்குள்ளே வேறு நாடுகளுக்கு போகக்குள்ளே இந்த இடத்துல செய்தி என்ன சொல்லியிருப்பார். வளமையாக முதல் சஃப்ல ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறார், நேரத்தோட வந்துடுவார். அவர் சொல்றார், அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன், அதில் மாற்று கருத்து இல்லை. 18 வருஷமாக அந்த இடத்துல நான் தொழுதுட்டு வரேன் என்றார். சரி, அப்போ நீங்கள் இலங்கை வேறு நாடுகளுக்கு தாவா பிரச்சாரங்களுக்கு போனால் அந்த இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிருவார் தானே, அதுக்கு போகிற நீங்கள் எப்படி அந்த இடத்த எடுப்பீங்க? ஆச்சரியமான பதில் என்ன தெரியுமா, அவர் சொன்னார், நான் இலங்கைக்கோ வேறு நாடுகளுக்கோ பிரச்சாரத்துக்காக, தாவா பிரச்சாரத்துக்காக வேண்டி நான் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் இந்த சஃப்ல நின்று தொழுகிறதுக்காக நான் ஒரு ஆளை ஹயர் பண்ணுறேன் என்றார். ஒரு ஆளை ஹயர் பண்ணுறேன். இலங்கைக்கு 10 நாள் வாராருண்டா அவர் என்ன செய்வாருண்டா, ஒருத்தரை கூப்பிட்டு 10 நாள் 5 வக்துக்கும் இந்த இடத்துல நீ தொழணும், எவ்வளோ வேணும், எத்தனை ரியால் வேணும் என்றாலும் அவர் கொடுப்பார். ஆச்சரியம் சகோதரர்களே, இது எங்களுக்கே கேட்கறது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், பைத்தியமா இந்த சஃப்ல இப்படி தொழுகிறதுக்கு வந்து இவ்வளோ செலவழிக்க வருமாண்டு. ஆனால் இந்த ஹதீஸ ஆழமாக அவர்கள் மைண்ட் கெடுத்து, எனக்கிட்ட வசதி இருக்குது, இந்த பணம் எல்லாம் மௌத்தோட முடிஞ்சிடும், அதனால
இருக்கிற காலத்துல நபிகளார் எதெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை சிறப்புகளை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்காக அடே வெளிநாட்டு பயணம் போற நேரத்துல கூட அந்த முதல் சப்பை விட்டு கொடுக்க தயார் இல்லை. ஒருத்தருக்கு கூலிக்கு அமர்த்தி அந்த இடத்துல தொலை வைத்து அவர் நாட்டுக்கு திரும்பியதுடன் அந்த இடத்திலே போய் அவர் தொழுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார் என்றால் இந்த ஹதீஸை எவ்வளவு ஆழமாக அவர் விளங்கி உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும். இது எல்லாராலையும் முடியாது சகோதரர்களே. நம் கதைக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது அமுல்படுத்துறது என்பது சாதாரண ஒரு ஈமான் உணர்வு அல்ல. இது நபியுடைய ஹதீஸை 100க்கு 100% நம்பி முதல் சஃப்ரே ரசூல் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டார். சொன்னார் என்ன தெரியுமா? ரசூல் இதுக்கு பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக சொல்லி முடிக்கலையே. எப்படி சொன்னாங்க? லவ் யஅலமுன் நாசு, இதனுடைய பயன்களை மக்கள் அறிவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கியாவது போட்டு வருவாங்க தானே. அப்போ எங்களுக்கு தெரியாது இதனுடைய முழுமையான பயன் என்பதை. நான் மறுமையில் போய் இந்த முழுமையான பயனை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இருக்கிற அனைத்தையும் கொடுத்தாவது நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னார். சகோதரர், ஆச்சரியம். இப்போ நாங்கள் போனோம்னு சொல்லி எங்களுக்கு தொலைலாம், நினைச்சு கூட பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உதாரணங்கள் நான் ஏன் சொல்றேன்டா, இந்த அளவுக்கு இப்போ எங்களுக்கு பள்ளியில சல்லி கொடுத்து தான் முதல் சஃப்ல நிற்கணும் அப்படி இல்லை. ஒரு பாங்கு செல்லி 5 நிமிஷத்துல வந்தாலும் முதல் சஃப்புக்கு வந்துடலாம். அப்போ எங்களுக்கு சான்ஸ் அந்த ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய நாங்கள் முன்னிலையில நிற்கணும். எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கிடைக்குது. சும்மா வந்து தொழுதுட்டு போகலாம். முதல் சஃப்பு கூட நிறைய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எங்கள் சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை நாங்கள் சும்மா இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டோம்னா எங்களுக்கு அந்த தியாகம் வராது. உள்ளத்துக்கு எடுத்து நான் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து முதல் சஃப்பை எப்படியாவது டார்கெட் பண்ணுவேன். அடுத்தது பாங்கு சொல்றது. பின்னைக்கு பாங்கு சொல்றது யார்ட வேலைன்னு சொல்லுங்க பாபு. சில இடங்கள்ல இந்த மோமியார்ட வேலைண்டுவாங்க, இன்னும் சில இடங்கள்ல மோதின் சாப்பிட வேலைண்டுவாங்க. அந்த பேரை கூட ஒழுங்கா சார் மோமியார் யாருக்கு சொல்றது? அப்படி ஒரு வேர்டு ஒன்று இருக்குதா? எந்த பாஷையில? அரபா, இங்கிலீஷா, தமிழ்? அந்த மோமியார்ன்றது மோதினார்ன்றது அப்படி ஒன்றே இல்லை. முஅத்தின், சரியான சொல் முஅத்தின். என்ன கவலைன்ற சகோதரர்களே, எங்கட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம் பாங்கு சொல்றது. அடே பாங்கு சொல்ற மனுஷனுக்கு என்ன பேர் சொல்றதுன்றே இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. அப்ப எத்தனை வருஷமா நாங்க பள்ளிக்கு வரோம், பயான் கேட்கிறோம், அவருக்கு சொல்றது முஅத்தின். இன்னைக்கு எங்கட சமூகத்துல வந்து முஅத்தின் மாற இழிவா பார்ப்பாங்க. அவங்க மையத்து குளிப்பாட்டுறவங்க, என்னடா இது முஅத்தின் என்றால் பாங்கு சொல்பவர். இன்றைக்கு மஸ்ஜிதில் ஒருத்தருக்கு நாங்கள் செலரி கொடுத்து அவரை நியமிச்சிருக்கிறதுக்குரிய காரணம், முஅத்தின் பாங்கு சொல்றதுக்கு நியமிச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நேரம் தவறாமல் மிஸ் பண்ணாமல் மக்களுக்கு அந்த அலர்ட்டை கொடுக்கணும், பாங்கு சொல்லணும், மக்கள் மஸ்ஜிதுக்கு வரணும், அவ்வளவுதான். ஆனா எங்கட முன்மாதிரியான ஊர் எப்படி மாறணும் தெரியுமா? முஅத்தின் நிர்வாகத்தில் போய் கேட்கணும், நீங்களே பாங்கு சொல்றது நியமிச்சிருக்கிறீங்க இல்லையா, ஒரு வக்தாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குது இல்லையே. இப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும் ஒவ்வொரு ஊர்லையும். அதை உருவாக்கணும்னா இந்த ஹதீஸ் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்யும். என்ன ஹதீஸ்? பாங்கு சொன்னா என்ன சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிவீர்களாக இருந்தால் துண்டு குளிக்கு தேன் போட்டு வரும். இன்னைக்கு பாங்கு சொல்ல தெரியும். நான் கேட்கிறேன், ஒரு நாளைக்கு 5 நேரம் சொல்ற பாங்கு நிறைய பேர் தெரியா? பாங்கு சொல்ல தெரியாட்டி இது ஒரு குறை இல்லையா? எனக்கு 50 வயசு 40 வயசு 35 வயசு ஆகியும் எனக்கு பாங்கு சொல்ல தெரியலன்னா இது குறையா இல்லையா? யோசி பாருங்க. பாங்கு இல்லப்பா எனக்கு தெரியா. சிலாக்கள் பாங்கு சொல்ல விட்டா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லவும் தெரியாது, ஹய்யா அலல் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் எப்படி என்ன தெரியா? அப்ப இந்த பாங்க நாங்க பாடமாக்கல்லாட்டி முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் தொழுகையை கொண்டு அழைக்கின்ற மிகப்பெரிய அடையாளம். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பாங்கு சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களை முற்படுத்தி இருக்கிறாங்க. பாங்கு சொன்ன என்ன சிறப்பு என்பதை நபிகளார் சொல்லி இருக்கிறாங்கடா. இந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு எங்களால் முடியல. கொஞ்சம் பேர் நினைக்கிறது பாங்கு சொல்றக்குள்ளே நாங்க மைக்ல சொல்றது எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க, பிழையாகிருமோ? பரவாயில்ல, மனுஷனுக்கு தவறு நடக்கும் தானே. தொழுவிக்கிற இமாமுக்கே ரக்காத் மிஸ் ஆகும். இமாம்கள் விடுங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபிகளார் தொழுவிக்கக்குள்ளே ரக்காத்தை மிஸ் பண்ணாங்களா இல்லையா? ஒரு நாள் அசர் தொழுது கொண்டு இருக்கிறேன், ரசூல் நினைக்கிற அசர் அண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழ வேண்டிய மனிதர் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் தடுமாறி போய் யாருடா போய் ரசூலாட்ட போய் கேட்கிறேன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்பதான் ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, அனசீத அம் குஸிரத்தி ஸலாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தயக்கத்தோடு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் 4 ரக்காத்தா இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா? இல்ல சட்டங்கள் மாற சான்ஸ் இருக்குதே. ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, 4 ரக்காத்தாக இருந்த தொழுகை 2ஆக சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது உங்களுக்கு மறந்துட்டா? ரசூல்கிட்ட கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? இல்ல நீங்க அசர் தொழுகை 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டீங்களா? அப்படியா, மறந்துட்டு என்று எல்லா மக்களையும் அழைத்து திரும்ப 2 ரக்காத் தொழுவிக்கிறாங்க. அது நீண்ட சட்டம் அது. அப்ப நபிகளாருக்கே தொழுகையில மறந்து ஏற்பட்டுச்சா? இல்லை, ஏற்பட்டுச்சு.
4 ரக்காத் தொழுகை 2 தொழுதாங்க, இல்லை தொழுதாங்க. சஹாபாக்கள் சுட்டி காட்டியதுடன் திரும்ப வந்து அடுத்த 2 தொழுதாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பாங்கு சொல்லக்கூடிய பிழை வருமா நீங்க பயப்பட தேவையில்லை. மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதில் ஹசரத்மார் மௌலைமார்கள் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு அமல்படுத்துறதுக்கு ஆசைண்டா நீங்க அவங்கள்ட்ட போய் பாங்க ட்ரெயின் பண்ணுங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க, மக்கா பாங்கு இருக்குது, மதீனா பாங்கு இருக்குது. ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு மஸ்ஜிதுகள் அழகான குரல்ல முஅத்தின்மார்கள் சொல்ற பாங்க நீங்க கேளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அதை கேட்க வைங்க. பாங்க நல்ல முறையில் பழக்க வச்சு பள்ளியில் உள்ள ஹசரத்மாரை சந்திச்சு அவங்கள்ட்ட அதை ட்ரெயின் பண்ண வச்சு நான் சொல்ற பாங்கு சரியா பிழையா என்பதை ஒரு கிழமை ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு அழகாக பாங்கு சொல்றார், மௌலவி உங்களுக்கு சர்டிஃபை பண்றார், நீங்க நல்லா பாங்கு சொல்றீங்க. நிர்வாகத்துல அனுமதியை கேட்டு போட்டு ஒவ்வொரு மஸ்ஜித்ல ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு அனுமதியை கேட்டு போட்டு என்ன செய்யுங்க, எங்களுக்கும் சான்ஸ் தாங்க, நாங்களும் பாங்கு சொல்லணும், எங்களுக்கும் இந்த சிறப்பை அடைஞ்சு கொள்ளணும் என்பதற்கு சொல்லி அழகிய முறையில் வந்து பாங்கு சொல்லி அந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிங்கள் சகோதரர்களே. பிள்ளைகளை சின்ன வயதில் பழக்குங்க. இந்த நிலைமை மாறி நின்றா எங்க சமூகத்துல வந்து பாங்கு சொல்றவர்களை யாரும் தரக்குறைவாக பேசவும் மாட்டார்கள், யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். என்றால் இது அவ்வளவு முக்கியமான சிறப்புகள் பொருந்திருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் அமல்களுடைய சிறப்புகள் என்று வருகிற நேரத்தில் நிறைய ஹதீஸுகள், நிறைய சிறப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கூலிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தேடி படித்து அதை மௌத்துக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே இன்றைய தினம் என்னென்ன அமல்களுக்குரிய சிறப்புகளை நாங்கள் படித்தோமோ அந்த சிறப்புகளை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அமல்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் பூரணமான கூலியை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.